அப்புறம் இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து வேதிக் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு டாபிக் இது. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இதில் வந்து வேத கால பண்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரி ஆன் தி டைம் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வந்து வந்துடும். அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து கவர் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? அடுத்த கண்டினியூட்டி டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் வேதிக் கல்ச்சர், வேத கால பண்பாடு அப்படின்னு. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து ஸ்டோன் ஏஜ் அண்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், கற்காலம் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம். இப்போ ஹிஸ்ட்ரியில் அடுத்த டாபிக் தான் இந்த வேதக்கால பண்பாடு. 6th ஹிஸ்ட்ரி டேம் 2 லெசன் 1 இருக்குதுங்க. அதே போல் 11th ஹிஸ்ட்ரி லெசன் 2 இருக்குது. 12th எத்திக்ஸ் லெசன் 3 இருக்குது. ஸோ மூணையும் சேர்த்து தான் டோட்டல் நோட்ஸ் இருக்கும். இந்த டோட்டல் நோட்ஸ் வந்து ஒன்ஸ் பிடிஎஃப் வந்து, அதாவது இந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான நோட்ஸாக இருக்கும். ஸோ புக் எடுத்து ஃபுல்லாக படிக்கிறதுக்கு பதிலாக இதை ஈஸியாக படித்து நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ வேத காலத்தில் வந்து ஆரியர்கள் இல்லையா, ஆரியர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அவங்க வந்து இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் வந்து பேசக்கூடியவனாக இருந்தாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொமேடிக் இல்லையா, இவங்க வந்து செமி நொமேடிக் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பேஸ்டோலிஸ்ட், என்ன அவங்க கால்நடை மேய்ப்பவர்கள். ஒரு இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க, இடம் விட்டு போயிட்டே இருப்பாங்க. கால்நடை மேய்ப்பவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய முக்கியமான தொழில் அவ்வளோதான் இந்த ஆரியர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆல்சோ ப்ராக்டிஸ் ஸ்லாஷ் அண்ட் பன் அக்ரிகல்ச்சர், அதாவது சாகுபடி செய்து அழித்து விடுவார்கள், எரித்து அழித்து விடுவார்கள். ஒரு சாகுபடி செய்கிறாங்கன்னு வச்சுங்க, அதை வந்து எரித்து அழிச்சிட்டு வேற ஒரு சாகுபடி செய்யக்கூடியவங்க. இந்த ஆரியர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க இவங்களை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இவங்களோட ஆரிஜின் யாருன்னா சென்ட்ரல் ஏசியா தான். ஸோ மேக்ஸ் முல்லர் மத்திய ஆசியா, திபெத்தில் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி, அதே மாதிரி மேயர் பாமீர் பிளாட்டூ, அதே மாதிரி ஹர்ஸ் பெல்ட் துர்கிஸ்தான், ஜேசி ராட் பாக்டீரியா, லோகமானியா திலக் ஆர்டிக் பகுதி. ஸோ இதுதான் அவங்களுடைய ஆரிஜினாக இருந்திருக்குது. சரிங்களா? இந்த ஆரியர்கள் மேற்கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யுரேஷிய புல்வெளி கருங்கடலில் வடக்கு மற்றும் கிழக்கு நிலங்களில் உள்ள காஸ்பியன் கடலை நோக்கி இந்த நீண்டு உள்ளதுதான் இந்த பண்பாடு. இவங்களை பற்றி 1900 இல்லையா, ஸோ 1900 1700 பிசிஇ, பிஃபோர் கிறிஸ்ட் ஏரியா, என்ன சொல்கிறாங்க, அனத்தோலிய கல்வெட்டு. ஸோ அனட்டோலியன் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் இவங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஈராக் நாட்டில் காசைட் கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு 1600 பிசியை பற்றி இவங்களுக்கு சொல்கிறாங்க. இவங்களுடைய எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. சிரியா நாட்டில் போனால் 1500 பிசியில் மிட்டானி இன்ஸ்கிரிப்ஷன் இவங்களை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி போகச் காய் இன்ஸ்கிரிப்ஷன் உடைய கல்வெட்டுக்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் தொல்லியல் வளாகம் சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் பாக்ட்ரியா மார்ஜினா இவங்களை பற்றி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஆரியருடைய ஆரிஜின்ஸ் எதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா இந்த எவிடன்ஸ் மூலமாக தெரிஞ்சிக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ஒன்று பாருங்கள், ஒரு மேப்பு.
இந்த மேப்பில் வந்து ஆரியர்கள் எங்கெங்கே இடம் மாறி மைக்ரேஷன்ஸ் இல்லைங்களா, இடம் பெயர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே வந்து இந்த ஃபிகர்ஸ். யூரோப்பியன் ஸ்டெப்பிலிருந்து ஹிந்து குஷ் வழியாக இரானியன் அக்ரிகல்ச்சர்லேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. அது சவுத் சிபேரியானுக்குலேருந்து அதுலேருந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இவங்க வந்து முன்வேத காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிற மேப்பையும் நம்ம பார்க்க முடியுது. என்னென்ன ஊர்கள் இருக்குது, இந்தோ ஆரியர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க, ரிக்வேத காலத்தில் வேத கால பண்பாடில் எப்படி நீட்சியாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மேப் மூலமாக நம்ம பார்க்கலாம். சரி, வேத கால சமூகம் எப்படி தோன்றிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வேதத்தை மட்டுமே வச்சுருப்பாங்க. வேதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேதாஸ் அப்படின்னா என்ன, வித்யா, அதாவது தெரிந்து கொள்ளல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எஜுகேஷன் பண்ணுறோம் இல்லையா, வித்யா தெரிந்து கொள்ளல். இப்போ தெரிந்து கொள்ளும் பொழுது எந்த ஒரு ரைட்டிங்கும் இருக்காது, ஓரலாக சொல்லுவாங்க. இதன் மூலமாக எப்படி இருக்குது, ஸ்ப்ரெட்டாக இருக்குது, நிறைய சான்றுகளும் கிடச்சிருக்குது. இவங்களுடைய முக்கியமான ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் இந்தியா தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து வட இந்தியா தான் எங்களுடைய ஜியாகிரபிக்கல் ரேஞ்சு. எந்த காலகட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் அயான் ஏஜ் டைம், இரும்பு காலம். அது 1500 பிசி அப்படின்னு சொல்கிறது வந்து இரும்பு காலத்தில் தான் அவங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1500லேருந்து 600 வரை இருந்திருக்காங்க. இவங்க இருந்ததுக்கான சான்றுகள் அப்படின்னு பார்க்க போனால் வேத இலக்கியங்கள் தான் இவங்களுடைய சான்றுகள். அது இல்லாமல் நிறையா கிராம நாகரிகங்களை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நிறைய நேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன்லாம் இருந்திருக்குது. இந்த வேத காலத்தை நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னா 2 வகையாக, 2 கட்டங்களாக நம்ம வகைப்படுத்த முடியும். ஒன்று வந்து இயர்லி ரிக்வேதிக் பீரியட், படித்து வச்சுக்கோ, 1500லேருந்து 1000 பிசிஇ. லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னா 1000லேருந்து 600 வரைக்கும் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் நடந்த இந்த வரலாறு சம்மந்தப்பட்டதான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ சான்றுகள் போனோம்னா ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வேதக்கால பண்பாடுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய சோர்சஸ் இருக்குது. அந்த சோர்சஸ் எது எப்படி இது எல்லாமே வந்து வேதிக் லிட்ரேச்சராக இருக்குது. வேதிக் லிட்ரேச்சர்ஸ் தான் இந்த வேதிக் டெக்ஸ்ட். ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு, ஸ்ருதி ஸ்மிருதி. ஸ்ருதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 வேதங்கள் இருக்கும். பிராமணாஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க, ஆரியன்காஸ், உபநிடாகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸ்மிருதி எடுத்துக்கிட்டோம்னா இத்திஹாஸ், புராணாஸ். இத்திஹாஸில் ராமாயண மகாபாரதத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. புராணாஸில் வந்து சிவபுராண, விஷ்ணு புராணம் பற்றி சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய சுத்ராஸ்லாம் இருந்திருக்கு. தர்மசுத்ரா, மனுஸ்மிருதி, நாரதா ஸ்மிருதி. இப்படி நீங்கள் இந்த மேப்பை, இந்த டேப்லெட் காலத்தை அப்படியே பார்க்குறதோடு இல்லாமல் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா, அதே தமிழில் இங்கே கொடுத்துருக்கோம். சரி, இப்போ ரிக்வேத காலத்துக்கு போய் பார்க்கலாம். ரிக்வேத காலம் எப்போங்க அப்படின்னா 1500லேருந்து 1000 வரைக்கும். சரிங்களா, 1500லேருந்து 1000 வரைக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். டைம் லைன் இல்லையா, இதுக்கு பேர் டைம் லைன், கால கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, டைம் லைன், காலக்கோடு. இந்த காலக்கோடு இறங்கிட்டே வந்தால் லெஸ் டிசெண்டிங் ஆர்டரில் போணுச்சு அப்படின்னா, சரிங்களா, டிசெண்டிங் ஆர்டரில் போணுச்சு அப்படின்னா பிசிஇயில் இருக்குதுன்னு அர்த்தம். பிஃபோர் கிறிஸ்து ஏரியாலன்னு இருக்கிறோம். சரிங்களா, டிசெண்டிங் ஆர்டர் கால, அது அந்த இயர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போணுச்சு அப்படின்னா பிசியில் இருக்குது அர்த்தம். மேலே போணுச்சு அப்படின்னா சிஇயில் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000, 2021, 2022 அப்படி சொல்லிட்டு போகல, சிஇ காமன் இயரால் இருக்குது, பொது ஆண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே காலம் வந்து அந்த டைம் லைன் இயர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போணுச்சுன்னா பிசிஇயில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு, எவ்ரி டைம் வந்து சிஇ, பிசிஇ, பிஃபோர் கிறிஸ்டு அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. அந்த இயர் சொல்லும் பொழுது நம்ம வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ரிக்வேதா இருக்குது பார்த்தீங்களா, என்னங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1028 பாடல்கள் கொண்டது.
10 காண்டங்களாக, காண்டங்கள் என்ன அர்த்தம்? புக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ரிக்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிபடல், துதித்தல் அப்படின்னு அர்த்தம். ப்ரேயரை தான் ரிக் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து மொத்தம் 10 புக்கு தானே, 10 மண்டலா தானே அது. அதில் 2லேருந்து 7 இயர்லியஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, முன்னாடியே வந்துருச்சுங்கன்னு. இன்னும் சில புக்கு இருக்குது, 1, 8, 9, 10லாம் இருக்குது பார்த்தீங்களா, லேட்டர் பீரியட், பிற்காலத்தில் வந்ததாக கூறப்படுகிறது. ஓகேவா? சரி, இது ரிக்வேதத்தை பற்றி பார்த்தோம். யஜுர்வேதம் இருக்குது, இது பின்வேத காலம்தான். யஜுர், எஜ் அப்படி எதை குறிக்கிறது? யஜூர் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல்லிலிருந்து உருவானது தான். சரிங்களா? இதோட அர்த்தம் என்னன்னா, யாகம் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, யாகம் அப்படிங்கிறது தான் அர்த்தமாயிருது. அது இல்லாமல் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜாக்கள் வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணியிருக்காங்க, வேள்வி யாகங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க, வேள்வி சடங்குகள்லாம் செஞ்சுருப்பாங்க. குதிரை வேள்வி, சரிங்களா, மாடுகளுடைய வேள்வின்னு சொல்லுவாங்க. வேள்வின்னு என்ன அர்த்தம்? சாக்ரிஃபைஸ், அதாவது பழி கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சான்ஸ்கிரிட்டில் என்ன ப்ரோஸ் அப்படிங்கிறது, அது முதல் உரைநடைகள் சான்ஸ்கிரிட்டில் இந்த புக்கில் இருக்குதாமா. 2 பிரிவுகளாக காணப்படுகிறது. சரிங்களா? சுக்லா யஜுர்வேதா, கிருஷ்ண யஜுர்வேதா. சுக்லா யஜுர்வேதா, கிருஷ்ணா யஜுர்வேதா. இது வந்து நம்ம யஜுர்வேதத்தை பற்றி பார்த்தோம். 3வது பார்த்திங்கன்னா சாமவேதம். சாமவேதம் என்ன? சாமன்னா மெலோடிஸ், அதாவது இன்னிசை பாடம் பாடுதல், இன்னிசையாக பாடுதல், மியூசிக் காடு, இது மாதிரி இன்னிசை பாட்டு, அதாவது பாட்டு பாடிய தெய்வத்தை வழிபடுறது தான் அந்த சாமவேதா அப்படின்னு. ஸோ எது இருந்தாலும் நீங்கள் மியூசிக் வடிவில் சொல்லுவாங்க. இதனுடைய பாடல்கள் எத்தனை அப்படின்னா 1549 பாடுகள். ஸோ அப்போ ரிக்கு, யஜுர், சாம அப்படிங்கிற வேதத்தை பார்த்தோம். அடுத்தது அதர்வன வேதம். அதர்வன வேதம் இதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜிக். அப்போது ரிக்னா துதி பாடுறது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? யஜுர்னா இன்னிசை பாடுறது. சரிங்களா? இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு வருது. சரிங்களா? இன்னிசை பாடுறது வந்து சாமவேதம் இல்லையா? இன்னிசை பாடுறது சாமவேதம். யஜுர் அப்படிங்கிறது சாக்ரிஃபைஸ். இப்போ ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு இதாக சொல்லிட்டு வராங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அதர்வனா. அதர்வனா மேஜிக், மாந்திரீகம். சரிங்களா? மாந்திரீகம் செய்து தீய சக்தியை வெல்லக்கூடிய மாந்திரீகம் தான் இந்த வேத கால மருத்துவ முறையில் வைக்கப்பட்டது. இந்த அதர்வன வேதத்தில் 20 பகுதிகளாக கொண்டது, 731 பாடல்கள் கொண்டது. அதில் வந்து இதில் சொல்லக்கூடிய இந்த பாடல்களை முழுவதுமே பிரம்ம வேதா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம வேதா எதை குறிக்கும்? அதர்வன வேதத்தை தான் பிரம்ம வேதா அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய பிராமணர்கள் இல்லையா, பிராமணாஸ் பற்றி சொன்னோம்னா ப்ரோஸே தனியாக பிராமணர்கள் இருக்காங்க. ஸோ பிராமணர்கள் வேதங்களுக்கான விளக்க உரைகள் தான் பிராமணர்கள், ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து வேள்வி சடங்குலாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செய்யும் முறைகளே வழிபடுறதான் வேள்வி அப்படின்னு சொல்லி, வேள்வி சடங்குகள் எல்லாமே வந்து ஒரு ப்ரேயர் மாதிரி நினச்சிக்கிறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி அவங்க வந்து நிறையா வேள்வி ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வேதங்களை ஓதி காமிப்பது, அதுவும் எப்படி அப்படின்னா டியூட்டிஸ் ஆஃப் ரிசைட்டர் ஆஃப் தி வேதாஸ், அதாவது திரும்ப திரும்ப துதினா என்ன அர்த்தம்? மீண்டும் 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 சொல்வது தான் துதி. மீண்டும் மீண்டும் அதை ரிசைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது பிராமணர்கள், அதான் வேலை அவங்களுக்கு. இன்னொருத்தர் இருக்காங்க ஆரியனகாஸ். இவங்க மேக்ஸிமம் என்னங்க, ஆரியனம் அப்படிங்கிற இந்த சமஸ்கிருத சொல்லுக்கு ஃபாரஸ்ட், காடு என்று அழைக்கிறோம். சரிங்களா? காடுகளில் வந்து அங்கே போய் காடுகளில் தேடி, இப்போ முனிவர்லாம் எங்கே போகிறாங்க? காடை நோக்கி தானே போகிறாங்க. யாரும் எனக்கு வேண்டாம், நான் வந்து காடை நோக்கி பச்சையான ஒரு நேச்சரான பிளேஸ்க்கு போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ காடை நோக்கி தெய்வத்தை தேடி போகிறாங்க, இறையருள் தேடி போடுறதான். சரிங்களா? டாட் டு தேர்
அது த சேஜஸ் டிவெலிங் இன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு போகிறாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, எம்ஃபசிஸ் மெடிடேஷன், அமைதியாக தியானம் செய்வதற்காக தான் அந்த முனிவர்கள்லாம் காடை நோக்கி போகிறாங்க. ஸோ அப்படி போகிறது அப்படி இல்லை உபநிடா அப்படின்ட்டு உபநிடாக்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ரிவீல் தி எய்ம் ஆஃப் வேதாஸ். உபநிடங்கள் வேதங்களின் சாரமே உபநிடம் அப்படி. உபா எதை குறிக்குது அப்படின்னா, உபனிஷ் அப்படின்னு சொல்லிக்கு அருகில் அமர்ந்து கேட்டல். நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு பிக்சரே பார்த்தோம், குரு உட்காந்துருப்பார், குரு பக்கத்தில் சிஷியர்கள் உட்காந்துருப்பாங்க. சிஷியர்கள் எங்கே தூரமாலாம் உட்காந்துருக்க மாட்டாங்க, மிக அருகில் உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் அவர் பேசக்கூடிய அந்த உபநிடங்கள், அவர் பேசக்கூடிய வேதங்கள் அவங்க காதில் விழுந்து அதன் மூலமாக அறிவு வளர்ந்து மற்றவங்களுக்கு சொல்வதற்காக. எது ரைட்டிங்லாம் அவங்களுக்கு இருக்காது. இந்த உபநிடர்கள் இருக்காங்களா, அவங்க மாணவன், பிரம்மச்சாரியான மாணவன் தன் குரு அறிவில் பயபக்தியுடன் அமர்ந்து அதை கேட்டுட்டு இருப்பாங்களாமா. தி டிஃபைன் தி டாக்ட்ரைன் ஆஃப், அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன டாக்ட்ரைன் ஆஃப் கர்மா, ஆத்மா, பிரம்மா, யூனிவர்ஸ், மோக்ஷா, இதை பற்றி தான் விவரங்கள் சொல்கிறாங்க. சரிங்களா, அவங்க கர்மாவை பற்றி, ஆத்மாவை பற்றி, பிரம்மன காடை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, மோட்சம் எப்படி எடுக்கிறத பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த உபநிடங்கள் எத்தனை வகை உள்ளது, எத்தனை உபநிடங்கள் உள்ளதுன்னா 108 உபநிடங்கள் உள்ளது. உபநிடாஸ் இருக்குதாமா. 1657 முகலாய இளவரசன் தாராசூகே உபநிடங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதுனால அதை நோட் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயாவது கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்கும்போது ஆன்சர் கொடுக்கலாம். சத்தியமே ஜெயத்தே, வாய்மையே வெல்லும். இது முண்டக்கா உபநிடாஸ் படித்து வச்சுக்கோ. சத்தியமே ஜெயத்தேன்னு கேள்விப்பட்டபடியா, இது முடக்கா, அது முண்டக்கா உபநிடாஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வேதங்காஸ். வேதங்காஸ் அப்படின்னாலே, ஸோ வேதங்காஸ் அப்படின்னால என்னென்ன வேதங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதெல்லாம் முக்கியமானது, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. சிக்ஷா, கல்பா, சரிங்களா, ஜோதிஷா, வியாக்கரன், நிருக்டா, சந்தா, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. எல்லாமே சான்ஸ்கிரிட் நேம், எல்லாமே சான்ஸ்கிரிட் நேம். சிக்ஷனா ஃபோனிட்டிக்ஸ், இங்கிலீஷில் உச்சரிப்பு பற்றி சொல்லக்கூடியது. கல்பா அப்படின்னா ரிச்சுவலிஸ்டிக் சயின்ஸ், வழிபாட்டு அறிவியல் பற்றி சொல்லக்கூடியது. ஜோதிஷா அப்படிங்கிறது அஸ்ட்ரானமி. வியாக்கரா அப்படிங்கிறது கிராமர், இலக்கணம். நிர்ச்சுகா அப்படிங்கிறது எட்டிமாலஜி, சொல் உருவாக்கம். சந்தா அப்படிங்கிறது மெட்ரிக்ஸ், அளவீடுகள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் வந்துடுது, மேக்ஸ் வந்துடுது, சரிங்களா, சயின்ஸு வந்துடுது. எல்லாமே இந்த வேதங்காஸில் இருக்கக்கூடியது. உபவேதாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெடிசின் ரிலேட்டடாக வரக்கூடியது. ஒன்று ஆயுர்வேதா அப்படிங்கிறது மெடிசின் ரிலேட்டட், மூலிகை மூலமாக ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். தனுர்வேதம் போர்க்கலையை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ எல்லாமே சான்ஸ்கிரிட் தெரிஞ்சால் இதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ ஆயுர்வேதம் டெய்லி பார்த்துட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம், ஞாபகம் வச்சுக்கலாம், மூலிகை சம்மந்தம். ஸோ தனுர்வேதா, தனூர் அப்படிங்கிற நேமில் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போர்க்கலையை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு. காந்தர்வ வேதம் நீங்கள் படத்துலலாம் பாட்டுலலாம் கேட்டிருப்பீங்க. காந்தர்வ கலை அப்படின்னா அர்த்தம் இசை, நடனம் பற்றி சொல்லக்கூடியது. சில்ப வேதம் சரிங்களா, அதாவது சில்பம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, கட்டடக்கலையை பற்றி டீல்ஸ் வித் ஆர்கிடெக்சர் சொல்லக்கூடியது. ரைட். இப்போது இந்த ரிக்வேத காலத்தில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதில் பாருங்கள், அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா குடும்பம், குலபதி அப்படின்றாங்க. குடும்பம், குலபதி. குடும்பத்தில் அங்கே வரும்போது எப்படி இருக்காங்க பாருங்கள். ஜனங்கள் விஸ்ஸாக இருக்காங்க, விஸ்ஸு கிராமமாக இருக்காங்க. ஸோ ஜனங்கள்லாம் சேர்ந்து விஸ்ஸுலாம் சேர்ந்து ஒரு வில்லேஜ். இப்போ பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி. குலபதியில் ராஜன், அவர் தான் ராஜா.
அதுக்கப்புறம் விஸ்பதி, அதுக்கப்புறம் கிராமினி. என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குல அப்படிங்கிறது ஃபேமிலி தானே. வில்லேஜில் தலைவர் கிராமணி, புரியுதா? வில்லேஜில் தலைவர் கிராமணி. கிளான், விஸ்ஸுக்கு தலைவர் விஸ்வபதி, ஜனங்களுக்கு தலைவர் ராஜன், இப்படி சொல்லுவோம். ஸோ ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங்கே என்ன அர்த்தம்? ஜனங்களுக்கெல்லாம் அவர் தான் தலைவர் அப்படி அர்த்தம். ஸோ இது மாதிரி அவங்களுடைய ரிக்வேத காலத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. சரி, இந்த ராஜன் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவங்க என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ராஜன்கிறவர் தன்னுடைய இனக்குழுவை பாதுகாப்பு தான் பெரிய வேலையாக இருக்கும். அவர் பெரிய வேலையாக இருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தன்னுடைய அதிகாரம் இனக்குழு மன்றங்களை வச்சு விதாதா, சபா, சமிதி, கணா இது மாதிரி தன்னுடைய அதிகாரத்தை கொடுப்பதற்காக, தன்னுடைய அதிக பவர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த பவர்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த பவர்ஸை பிரித்து வச்சுருப்பார். நம்ம எப்படி அதிகாரிகள் மூலமாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, கலெக்டரு, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் இந்த ஆஃபீஸர்னு சொல்லி இந்த ஆஃபீஸர்ஸ் நேம்லாம் வச்சு தனித்தனியாக பிரிக்கிறோம் இல்லையா, அது போல் விதாதா, சபா, சமிதி, கானா அப்படி வச்சு ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்கள தம் கண்ட்ரோலில் வச்சுக்குவார். விதாதா அப்படிங்கிறது எதை குறிக்குது? இட்ஸ் ஓல்டஸ்ட் டெம்பிள், மிக பழமையானது அப்படின்னு. சபா அப்படின்னா மூத்தோர்கள், அதாவது இந்த எல்டர்ஸ்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதான் சபா, மன்றம் அப்படின்னு. சமிதி அப்படின்னா மக்கள் அனைவரும் சேரக்கூடிய பொதுக்குழு, புரியுதுங்களா? ஸோ இந்த விதாதா, சபா, சமிதி. இப்போ கூட நம்ம அந்த சபா இந்த சபா அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ சபாக்கள் என்பது மூத்தோர்கள் சேர்ந்து உருவாக்கக்கூடியது. விதாதா அப்படிங்கிறது ரொம்ப மிக பழமையான இனக்குழு. சமிதி என்பது மக்கள் அனைவரும் இருக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு. கிங் என்ன பண்ணுறாரு, ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறார். அவர் பேர் சீஃப் பிரிஸ்ட், அதான் புரோகிதர், தலைமை குரு. ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவார். அவர் என்ன பண்ணுவார்னா, அரசியல், பொருளாதாரம், இராணுவம் அனைத்து தொடர்பான செய்திகளுக்காக இன்னொருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருப்பார். அவர் பேர் ஆர்மி சீஃபு, படைத்தளபதி. அப்போ 2 பேரும் ராஜா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஒருத்தர் யார், புரோகிதர், தலைமை குரு. அவர் தான் அட்வைஸ் எல்லாத்தையுமே புரோஹித் மாதிரி இருப்பார். இன்னொருத்தர் படை தளபதியை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் அரசியல், பொருளாதாரம், இராணுவத்தை பார்த்துக்கிறாரு. இப்போ புருஷனின்னு ஒருத்தர், புருஷனி. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா புருஷனி, த பேங்க்ஸ் ஆஃப் தி ரிவர் புருஷனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் முக்கியமானது. அந்த ஒரு புருஷனி ஆற்றங்கரையில் ஒரு போர் நடக்குதுங்க. அந்த போருக்கு பேர் தான் த பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ், 10 அரசர்களின் போர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆற்றங்கரை. அந்த ஆற்றின் பெயர் என்ன, புருஷினி அப்படின்னு ஞாபகம் வச்சு. அந்த மாதிரி தான் கொஸ்டின். என்ன பண்ணணும், ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்களே ஒரு கேள்வியை உருவாக்கி பிரெயின்கிட்ட கொண்டு போய் இப்படி கேட்டால் என்ன ஆன்சர், அப்படி கேட்டால் என்ன ஆன்சர்னு சொல்லி நீங்கள் ரீகால் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா மறக்க தோணும். அதுக்கப்புறம் குழு, குலம் சொல்கிறோம் இல்லையா, பரத குழு அப்படின்னு. பரத குலம், பரத குலத்தில் இந்த 10 அரசர்களுடைய தலைவருக்கு பேர் தான் பரத குழு. அதில் சுதாஸ்னு ஒருத்தர் இருப்பான். சுதாஸ் என்பவர் என்ன, சுதா என்பவன் பெற்ற வெற்றி. ஸோ வெற்றி பெற்றா சுதா என்று அழைப்பார்கள். அதுக்கப்புறம் புரு, பரத குழு தலைவர் எல்லாம் சேர்ந்து தான் குரு குலத்தை உருவாக்குவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம கொஷின்ஸ் அப்படி எதில் கேட்குறாங்க, மேட்ச் தி ஃபாலோயிங், பொறுத்துகளை கேட்போம். சரிங்களா? மேட்ச் தி ஃபாலோயிங் சொல்லி கொஷின் வருது இல்லையா, அதில் கொஷின் கேட்கும் பொழுது இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எப்படி அப்படின்னா, அந்த வேத காலத்தில் ஓடிய ஆறுகள் யாவை? சரிங்களா? பாருங்க, குபா, கம், கம் ஆர் குபான்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காபூலில் ஓடி இருக்கு. சிந்து, இந்தஸ் அப்படின்னு. விதாஸ்தா, ஜீலம் நதிக்கரை.
அஸ்கினி சேனாப் நதி, பருஷினி ராவி நதி, விபாஸ் பியாஸ் நதி, சுதூத்ரி சட்லஜ் நதி, சரஸ்வதி காகர் நதி. இந்த நதிகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வேத காலத்தில் ஓடிய. இப்போது சோசியல் டிவிஷன்ஸ் எப்படி இருக்குது, சமூக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கீழேருந்து மேலே போய் பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள், தமிழில் கிடைச்சா கூட இது வந்து தமிழில் படிக்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும். சரிங்களா? எப்படி இருக்காங்க பாருங்கள், அப்படியே வளர்ந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தலித், அன்டச்சபிள்ஸ். சரிங்களா? அதற்கு மேலே குஷ்த்ராஸ், வைஷ்யாஸ். வைஷ்யாஸ்னு என்ன அர்த்தம்? பிஸ்னஸ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ். அதே மாதிரி ஷத்ரியாஸ், த வேரியர்ஸ் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமின்ஸ், த பிரிஸ்ட் அகாடமிஸ். இப்படி தான் வந்து அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் உயர்நிலையில் காணப்பட, மிகவும் தாழ்ந்த நிலையை வந்து தலித் மக்கள் அப்படின்னு சொல்கிறது இன்றும் கேள்விப்பட்டு இருக்கோம் இல்லையா? சரி வாங்க, வேத காலத்தில் இந்த இந்த பெண்களுடைய நிலை, ஒவ்வொரு காலத்துலேயும் பெண்கள், ஆண்களை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்கள எப்படின்னு கேட்க மாட்டாங்க. பெண்களுடைய நிலையை வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எப்படி இருக்காங்க. இப்போ இதே வந்து கம்பேர் பண்ணுவாங்க, பெண்களுடைய நிலை அடுத்த ஒரு காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பெண்களுடைய நிலை பார்க்கலாம். இவங்க பாருங்கள், பெண்களுடைய நிலையை சொல்லணும் அப்படின்னா தந்தை வழி சமூகம் தான் சொல்லுவாங்க. உங்கள் அப்பா பேர் என்ன சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு உமனை பார்த்து உங்களுடைய அப்பா, அவங்களுக்கு வந்து பேட்ரி ஆச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கிராம கூட்டங்கள் நடக்குதுன்னா கலந்து கொள்ளுவாங்க. வேள்விகள், சாக்ரிஃபைஸ் ஏதாவது இருந்தால் கலந்துக்குவாங்க. அரசவையில் ஏதாவது ஒரு விவாதங்கள்னா அதுலேயும் கலந்துக்குவாங்க. அப்போ என்ன மீனிங் சொல்ல வராங்க? பெண்களை அவர்கள் மதிக்கிறார்கள். எந்த காலத்தில்? வேத காலத்தில். பாருங்கள், கோஷா, அப்பலா, லோபமுத்ரா, விஸ்வவரா இப்படிலாம் வந்து அழைத்தார்கள். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா சில சிஸ்டம்ஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா, பெற்றோரின் இசைவு, மணப்பெண்ணின் இசைவு பெற்ற திருமணம் நடைபெற்றது. ஸோ இந்த காலத்துக்கு பிறகு தான், இந்த வேத காலத்துக்கு பிறகு தான் பெண்கிட்ட வந்து பர்மிஷனே கேட்க மாட்டாங்க, நம்ம மேரேஜ் பண்ணி வைப்பாங்க இல்லையா? ஆனால் இந்த வேத காலத்தில் வந்து பெண்ணுடைய இசைவு பெற்று தான் திருமணம் நடந்திருக்குது. அதுவும் அரச குடும்பத்தில் சுயம்பர திருமண முறை நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெண்களுடைய நிலை. ஸோ பெண்களுடைய நிலை வேத காலத்தில் சிறப்பாக தான் இருந்திருக்குது இல்லையா? நல்லா வந்து பிற்காலத்தில் தான் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது, இழிவாக இருக்கப்பட்டிருக்குது, மெட்டீரியல் ஆகப்பட்டது. எக்கனாமி, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, பெரிய இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது இல்லையா? என்ன பண்ணாங்க? அவங்க பேசிக்காக கால்நடையை மேய்ச்சிட்டு இருந்தாங்க, வேளாண்மை செஞ்சுட்டு இருந்தாங்க. 2 தான் அவங்களுடைய முக்கியமான தொழில். அதை தவிர்த்து வேறு என்ன செய்வாங்க? கார்பெண்டர் மரவேலை, சேரியட் தேர் செய்பவர்கள், போட்டர்ஸ் மாட்பண்டங்கள், ஸ்மித் உலோகத்தொழில் செய்பவர்கள், வீவர்ஸ் துணி நெய்வோர்ஸ், லெதர் ஒர்க்ஸ் இதெல்லாமும் இருந்திருக்காங்க. இப்போ கொஷின் படிச்சுக்குவாங்க, கொஷின் கேட்பாங்க. வேத காலத்தில் உலோக வேலை செய்தவர்கள் இருந்தார்களா? உலோக வேலை செய்தவர்கள் இருந்தார்கள் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸில் சொல்லி ஆகணும் நீங்கள். ஸோ படித்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் சொல்ல முடியும். சரி, அந்த மண்பாண்டங்கள் செஞ்சிங்களே, அந்த மண்பாண்டங்கள் எப்படி டைப்பு? ஓசிபின்னு சொல்லுவாங்க. ஆக்ரை அல்ல ஆக்கர் கலர் பாட்டரி. ஆக்கர்னு என்ன அர்த்தம்? பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்றதுக்கு பார்லி, யவானா பார்லி. இப்போ வேளாண் நிலங்கள் அப்படின்னு இப்போ சொல்கிறோம், விவசாய நிலங்கள். அதுக்கு வந்து அவங்க க்ஷேத்ரான்னா என்ன அர்த்தம்? விவசாய நிலம் அப்படின்னு அர்த்தம். கிருஷின்னா என்ன அர்த்தம்? உழவை குறிப்பது தான் கிருஷி, ப்ளஃபிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் நேம். லங்லா சுரா அப்படிங்கிறது ஒரு கலப்பை. லங்லான் சுரா அப்படிங்கிறது கலப்பை. சித்தா அப்படிங்கிறது அது கொழு முனை, கலப்பையோடைய கொழு முனையை தான் சித்தா அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரி, அவங்க வந்து இப்போது பார்லியை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க இல்லையா? கல்டிவேட் பண்ணும்போது கல்டிவேட்டட் பார்லியை தான் யவம், அதாவது அந்த மகசூல் எடுத்ததுக்கப்புறம் யவம் சொல்கிறாங்க.
கோதுமையை கோதுமா, ஈஸியாக நம்ம வைக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா. காவஸ்தி அப்படிங்கிறது பொருள்கள் பசுக்களை தேடுவதாகும். த சர்ச் ஃபார் கவுஸ், சர்ச் ஃபார் கவுஸ். அதாவது என்னது காவஸ்தி, காவஸ்தி அப்படின்னா எங்கே போச்சு காவஸ்தி, பசுமாடு எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி தேடுவது அர்த்தமாயிரும். அயஸ், அயஸ் ரிக்வேதத்தில் அயஸ் வந்து என்ன அப்படின்னா வெண்கலம், செம்பையும் வெண்கலத்தையும் குறிப்பது காப்பர் அண்ட் பிரான்ஸ் தான் அயன்ஸ், அயன்ஸ் சரியா, பிரான்ஸ் அயன்ஸ் அப்படின்னா வச்சுக்கோங்க. கர்மரா அப்படின்னா உலோக வேலை செய்பவரை குறிப்பது. அது ஸ்மித்து செய்கிறான் பார்த்தீங்களா, ஸ்மித்து அவனை தான் கரமரா. ஸ்ரீ, ஸ்ரீ நூலை குறிக்கும் சொல், நூல், யான், ஸ்ரீன் அப்படின்னா நூல். இதே வந்து ஸ்திரீன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்திரீ இல்லையா, STHRI, ஸ்திரீ அப்படின்னா பெண்ணை குறிக்கும். சரி, ஸ்திரீ அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கும், ஸ்ரீ அப்படிங்கிறது நூலை குறிக்கும் அப்படின்னு அர்த்தம். தக்ஷன், தச்சர், இன்றைக்கி வந்து ரொம்ப பழைய வேர்டு தச்சர். தச்சர் அப்படிங்கிறது எது, கார்பெண்டரை குறிக்கக்கூடியது. இவங்களுடைய வணிக பரிமாற்றம் எப்படி இருந்திருக்குது அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கங்க இல்லைங்களா. வணிக நடவடிக்கையே இந்த வேத காலத்தில் இல்லை, ரிக்வேத காலத்தில் இல்லை. ரிக்வேத சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். வேத காலத்தில் எந்த ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து காணும். அப்படி இருந்தாலும் மிகவும் குறைவாக தான் இருந்திருக்குது. இந்த வேத காலத்தில் பாணிஸ்னு ஒருத்தர், பாணிஸ், பாணிஸ்னால் யாரை குறிக்கும், வணிகரை குறிக்கும். வணிகர் அவர் தான் வந்து பாணிஸ். இப்போ கூட என்ன வேலை செய்கிறீங்க, பான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நார்த் இந்தியாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. வட இந்தியாவில் பான், பான் இந்தியா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் பேன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பேன் இந்தியானா இதான் வணிகர், வணிகர்களுக்கான தனியாக அவங்க வந்து ஒரு குழு வச்சுருந்தாங்கன்னா பான். பான் என்ற சொல்லுக்கு பண்டமாற்றம் என்று பொருள். ஸோ பார்ட்டர் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் பான். நிஷ்கா, நிஷ்கா டேனிஷ்க் கேள்விப்பட்டிருக்க, டேனிஷ்க்னு கேள்விப்பட்டிருப்பில்ல. இப்போ எங்கே வந்துச்சுன்னு புரியுதா. நிஷ்கா அப்படிங்கிறது தங்கம் மற்றும் வெள்ளி அணிகலன் தான் நிஷ்கா அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ இதான் வந்து நம்ம ட்ரேடிங்ஸ் பற்றி பார்த்தோம் வேதிக் கல்ச்சரில். ஸோ வேதிக் கல்ச்சரில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மதம் என்னவாக இருந்தது, அவங்களுடைய சடங்குகள் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதம் நேச்சுரலிஸ்டிக் அண்டு பாலித்திஸ்டிக், நேச்சுரலிஸ்டிக் அண்டு பாலித்திஸ்டிக். அதாவது இயற்கையை தான் அவங்க வந்து கடவுளாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பல கடவுளையும் அவங்க வழிபட்டு வந்தாங்க. அதனால் பாலிஸ்டிக். இந்திரன், இந்திரன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ரிக்வேத காலத்தில் முக்கியமான தெய்வம் எது அப்படின்னா இந்திரன், முக்கியமான கடவுள் இந்திரன். அவங்க அந்த இந்திரனை என்ன சொல்லுவாங்க, புரந்தரா, புரந்தரா என்று அழைப்பார்கள். இந்திரனை புரந்தரா என்று அழைப்பார்கள். அதே மாதிரி அக்னி, நெருப்புன்னு ஒரு கடவுள் இருந்தது சரிங்களா. இது வந்து கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையிலான தூது. அப்போ நெருப்பு தூது, ஞாபகம் வச்சுக்கோ, நெருப்பு தூது. இந்திரன் ஒரு முக்கிய கடவுள், புரந்தரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ரெண்டுமே வந்து படிக்கும் பொழுது சேர்த்து கம்பைன் பண்ணி படிச்சுக்கணும். சூர்யா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க, இருளை அகற்றும் கடவுள் சூரியன். உஷா ஃபேன் கேள்விப்பட்டிருக்கியா, உஷா ஃபேனு, அதான் உஷா. உஷா என்பது ஒரு பெண் கடவுள், விடியலை குறிக்குது, விடியல், த காட்னஸ் ஆஃப் டான். உஷானா விடியல் அப்படின்னு அர்த்தம். இது இல்லாமல் அதிதி, பிருத்திவி, சினிவலி, சினிவலி ஏனைய கடவுள்கள் இந்த ரிக்வேத காலத்தில் இருந்திருக்காங்க. வருணா, இப்போ கூட நமக்கு ஞாபகம் இருக்குல்ல, வர்ணா அப்படின்னா வர்ணா கடவுள்னா என்ன அர்த்தம், நீர் கடவுள், மழை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். சோமா, சோமா என்னதுங்க, தாவர கடவுள். மருத், மருத் அது மாருத், மாருதி கேள்விப்பட்டிருக்கல, மாருதி அப்படிங்கிறது வலிமை கடவுள், த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காட், காட் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒவ்வொரு நேமையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கும், பொறுத்துகளை கேட்பாங்க. ஸோ பொறுத்துகளை கேட்க அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ கொஷின் செட் பண்ணும்போது அவங்க வந்து வேத கல்ச்சரில் வந்து டச் பண்ண அப்படின்னா ஒரு 2 or 3 கொஷின்ஸ் எடுக்கும்போது ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங், ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொண்டு வந்தால் சேர்ப்பாங்க. டேரக்ட் கொஷின்ஸ் வரவே வராது. ருத்ரா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ருத்ரா அப்படின்னா நேம். ருத்ரா அல்லது சிவன்,
குறித்த குறிப்புகள்லாம் இந்த ரிக்வேத கால கல்ச்சரில் நம்ம காணப்படுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு மேப் திரும்பவும் வந்து வந்திருக்குது. இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் வேதிக் கல்ச்சருடைய நீட்சி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ மேலே எங்கே இருக்குது, ஹரப்பா அந்த பக்கம் வந்து சிந்துவெளி நாகரத்தில் இருந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து அயோத்தியா, யமுனா அது வரைக்கும் கொஞ்சம் நீட்சியாக இருக்கிறது. ஸோ ஏர்லியர் லேட்டர் அப்படிங்கிறது வேதிக் கல்ச்சரை பார்க்கும்போது கண்டிப்பாக சவுத்தில் வரல அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த்தில் இருந்துருக்குது. இப்போ லேட்டர் வேதிக் கல்ச்சர் சொல்லப்படுறது எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துடுது. அது கொஞ்சம் சிந்து, பாகிஸ்தானு அந்த அது மாதிரி பிளேஸில் இருந்தது. இப்போது லேட்டர் வேதிக் கல்ச்சர் நம்ம நார்த் இந்தியா பக்கம் இந்தியாவுக்குள்ளே வந்தது. ஜனாஸ் ஆல்ரெடி பார்த்தோம். ஜனங்கள்னால் யார்? அவங்க மேக்ஸிமம் இந்த காட்டு பகுதியெல்லாம் வாழ்வாங்க. ட்ரைப்ஸு, அவங்களாம் வந்து ட்ரைப்ஸ், அவங்களாம் வந்து ஜனங்கள். இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஜனபதாஸ் ராஷ்டிராஸ், ஜனபதங்கள் ராஷ்டிரங்கள். அப்போ நீங்கள் கொஞ்சம் கேள்விப்பட்டீங்க ராஷ்டிரகூட்டாஸ், ஜனபதாஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிஸ்ட்ரி படிக்கும்போது. அந்த லேட்டர் வேதிக் பீரியடில் இப்படி வந்துடுறாங்க. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மலை பகுதியிலேருந்து இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகரமாக்கி ராஜ்யம் உருவாக்குறாங்க. ராஜ்யம் மற்றும் கன சங்கங்களை உருவாக்குறாங்க. ராஜ்யா அண்டு கனசங்காஸ். ஸோ ராஜ்யா அண்டு கனசங்காஸ்க்கு தன்னல குழுக்கள்னு சொல்லுவாங்க. ஓலி கிராச்சிஸ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோ. போத் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓலி கிராக்கிஸ் ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? இவங்க தான் பிற்காலத்தில் நிறுவனங்களாக உருவாக்குறாங்க, அரசியல் அமைப்புகளாக உருவாக்குறாங்க. ஸோ இப்படி வரும்போது தான் இந்த ராஜ்யம் கனசங்கங்கள் சேர்ந்து ஆலிகாரச்சிஸ் அப்படி ஃபார்ம் ஆகி அரசியல் அமைப்பை உருவாக்குறாங்க, நிறுவனங்களாக இருக்காங்க. எப்பொழுது அப்படின்னா பிற்கால வேதத்தில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சமிதி, சபா, விதாதா காணாமல் போச்சு. அவங்களாம் காணும். இவங்களாம் வந்ததுக்கப்புறம் இந்த சமிதி, சபா, விதாதாலாம் காணும். கம்ப்ளீட்லி டிஸ்அப்பியர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு புதிய அரசுகள்லாம் உருவாக்குறாங்க. இவங்களுடைய மக்கள் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி அப்படின்னு கேள்விப்பட்டோம். பாலி வந்து 2 விதமாக இருக்குதுங்க. ஒன்று வந்து பாலி லாங்குவேஜ், இன்னொன்று பாலி டேக்ஸ். சரிங்களா? ஒன்று வந்து வரிங்க, இன்னொன்று வந்து லாங்குவேஜ். பாலி லாங்குவேஜ் தான் புத்தருடைய அவருடைய டெக்ஸ்ட் எல்லாமே பாலியில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ். புத்திஸ்ட் இல்லையா? இந்த பாலி அப்படிங்கிறது மக்கள் தானாக முன் வந்து அரசருக்கு காணிக்கை செலுத்துவார்கள். வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். இது வந்து ஒரு விதமான பிறகு வரியாக மாறுது. இப்போ இன்றைக்கி வரி அப்படிங்கிறது கம்பல் பண்ணுறாங்க இல்லையா? அந்த காலத்தில் தானாக முன் வந்து அந்த ராஜாக்கு கொடுப்பாங்க. இந்த பின்வேத காலத்தில், அது லேட்டர் வேதிக் பீரியடில், பாலி வாஸ் ட்ரீட்டட் ஆஸ் டேக்ஸ் அண்ட் கலெக்டர் ரெகுலர்லி. புரியுதுங்களா? அதான் முக்கியமானது. அதான் நடக்குது. பிற்காலத்தில் சேஞ்சஸ் நடக்குது. இவங்க யார்? இந்த பிர்வேத காலத்தில் சாம்ராட் கேள்விப்பட்டிருக்கீங்க? சாம்ராஜ்யம் அப்படின்னு உருவாக்குறாங்க. சாம்ராஜ்யம் உருவாக்குறாங்க. அரசர் வாஜ்பேய, ராஜசூய, சரிங்களா, அஸ்வமேதைய, இப்படி யாகங்கள்லாம் நடத்துகிறாங்க. புரியுதுங்களா? அப்போது வாஜ்பேய, ராஜசூய, அஸ்வமேதைய அப்படிங்கிற யாகங்கள் என்ன அர்த்தம்? வேள்விகள், அதாவது சாக்ரிஃபைஸ் அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா சாக்ரிஃபைஸ் வாஸ் கேரிட் அவுட் டு கண்ட்ரோல் தி ரிசோர்ஸ். தங்களுடைய செல்வ ஆதாரங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்ரதா அப்படிங்கிற யாகங்கள் செஞ்சுருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோ, கேட்பாங்க யாகங்களை. சரிங்களா? யாகங்களை கொஷின்ஸ், ரெகுலர் ஆஸ்கட் கொஷின்ஸ். இவங்களுடைய அமைப்பு, சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி இருக்கும்? சமூக அமைப்பு ஆஃப் லேட்டர் வேதிக் பீரியடில் எப்படி இருக்குது அப்படின்னா, வர்ணத்தின் அடிப்படையில் தான் சமூக பிரிவுகள் உறுதி பெற்றப்பட்டது. வர்ண சிஸ்டம் கொண்டு வந்தாங்க.
சத்திரியர்கள் பிராமணர்களை எதிர்த்தார்களாமா. கிறிஸ்டியான்ஸ் சேலஞ்ச்டு பிராமினிக்கல் சூப்பர்மெசி. ஸோ பிராமணர்கள் சூப்பர்மெசியாக இருக்கிறத வந்து எதிர்க்கிறாங்க இந்த சத்திரியர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்ராஸ் சொல்கிறோம் இல்லையா, சுத்ராஸ் ஆல்ரெடி பார்த்தோம். சுத்ராஸ் இந்த சூத்திரர்கள். அந்த சூத்திரர்கள் காயத்ரா மந்த்ரா குட் நாட் பி ரிசைட்டட் பை சூத்ராஸ். காயத்ரா மந்திரில் தான் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. பாருங்கள், அந்த பிற்வேத காலத்தில் இந்த மந்திரம் வேதத்தை அப்படியே ட்ராப் அவுட் நடந்துகிட்டே வருது. உமன்ஸ் வேர் ஆல்சோ டினைடு. இப்போ பாருங்கள், அங்கே பெண்கள் எல்லா இடத்துலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போது பெண்களுக்கு மறுக்கப்படுகிறது. எதில்? உபநயம் போகிறது, காயத்ரி மந்திரம் சொல்வது, எல்லாத்தையும் வந்து பெண்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து 4 கட்டங்களாக பிரிக்கிறாங்க. 4 ஸ்டேஜஸில் பிரிக்கிறாங்க. பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், சந்நியாசம். சரிங்களா? இது மாதிரி பிரிக்கிறாங்க. பிரம்மச்சாரியம், கிரகஸ்தா, வனப்பிரசாதம் விட்டுட்டோம். வனப்பிரசாதம், சந்நியாஸ். இது மாதிரி 4 வாழ்க்கையாக ஆசிரமங்கள் பிரிக்கப்படுறாங்க. இது மாதிரி பிரிவுகள் உண்டாருது. லேட்டர் வேதிக் பீரியடில் குடும்பங்கள் எப்படி இருந்தது அவங்கன்னா கோத்திரம் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த கோத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அந்த கோத்திரம் வந்ததே வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் தான். கோத்திரம்னு எதை சொல்கிறீங்க? த லிட்டரலி மீன் தட் கவுப்பன், கிடை, ஆட்டுக்கிடை, மாட்டுக்கிடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆட்டுக்கிடை ஏன் வந்தது அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் செல்வந்தர்கள் யாருங்க அப்படின்னா, நிறைய காசு வச்சுருக்கிறவன், நிறையா வந்து கோல்டு வச்சுருக்கிறவன், பிளாட்டினம் வச்சுருக்கிறவன் தான் செல்வந்தர்கள்லாம். அப்போல்லாம் கிடையாது. யார் ஆடு மாடு வச்சுருக்கா செல்வந்தர். நீ 2 மாடு வச்சுருந்தா செல்வந்தர், 3 மாடு வச்சுருந்தா இன்னும் பெரிய செல்வந்தர், 10 மாடு வச்சுருந்தா கோடீஸ்வரர். அது மாதிரி தான் கணக்கு. அப்போ கோத்திரம் எதை பேஸ் பண்ணி வருது? ஆட்டுக்கிடாய், மாட்டுக்கிடாயில் வச்சு வருது. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமன் ஆன்செஸ்டர் இருப்பாங்க, ஒரு குறிப்பிடத்தக்க மூதாதையர்கள் இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி கூட அவங்க குரூப்பு, அவங்களுடைய கோத்திரத்தை சொல்கிறாங்க. குடும்பம் வந்து ஒரு உறவு முறையை வந்து அது சொல்லுவாங்க, அது வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். அது மோர் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. அது மோர் ஸ்ட்ரக்சர், அது வெல் ஆர்கனைஸ்டு குடும்பங்கள் இருக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு சமூக அழகாக இருப்பாங்க. பாருங்கள், அந்த ஃபேமிலி மாதிரி வருமா? அந்த கோத்திராவில் வந்தீங்களா நீங்கள்? அந்த கோத்திராலேருந்து பொண்ணுங்களா நல்ல மாட்டு பொண்ணு தாங்க அப்படின்னு சொல்லுவ அளவுக்கு அந்த காலத்தில் ஆஃப்டர் வேத கால பீரியட் பிறகு இது மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. முக்கியமாக யாரை பேஸ் பண்ணி இருக்குது? பேட்ரி ஆர்ச்சல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? தந்தை வழி. நீங்கள் வந்து உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்கள் அப்பா பேர் தான் சொல்லணும். அப்பா பேர் சொன்னால் தான் நீங்கள் யாருங்கிறது தெரிஞ்சு. ஆண் வாரிசு வழிபட்டதாகவும் குடும்ப சமவெளியாகவும் காணப்படுது. ஆனால் லேட்டர் வேதிக் பீரியடில் என்ன நடந்துச்சு பாருங்கள், பல மனைவிகளை மணப்பது, பாலிகேமி வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இது இன்ட்ரொடியூஸ் பண்ணும் பொழுதே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பிஃபோர் வேதிக் பீரியடில், அது ஆன் தி டைம் ஆஃப் தி வேதிக் பீரியடில் பெண்கள் வந்து எப்படி மதித்தாங்களோ, இப்போ லேட்டர் வேதிக் பீரியடில் பெண்களுடைய நிலை என்ன? அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் வாஸ் டிக்ளைன்டு. பக்கத்துலேயே இருக்கக்கூடாது. பெண்கள்லாம் வந்து மெட்டீரியலிஸ்டாக கொண்டு போயிடுறாங்க. தந்தை குடும்பம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபாதர் பேஸ் பண்ணி தான் ஹெட்டு. ஃபாதர் தான் ஹெட்டு. அது மாதிரி ஃபாதருக்கு அப்புறம் யாருங்க? பொண்ணே கிடையாது. பொண்ணு இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. யாருமே மூத்த மகன். த ரைட் ஆஃப் பிரைமானிச்சர் வாஸ் ஸ்ட்ராங். அவ்வளோதான் பார்த்துருப்போம். ராஜாக்கு அப்புறம் மூத்த மகன் யாருக்கோ அவன் தான் வந்து இளவரசர் அப்படியே ஆட்சி வந்துகிட்டே இருக்கிறத பார்த்தோம் இல்லையா? இந்த உமன் என்ன ஆஃப்டர் அது லேட்டர் வேதிக் பீரியடில் அவங்கள வந்து எந்த ஒரு சடங்குலையும் அவங்க வந்து கலந்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள வச்சுருப்பாங்களாமா. இதான் உமனுடைய நிலை. ஸோ லேட்டர் வேதிக் பீரியடுடைய அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது?
சதபத பிராமணம். சதபத பிராமணா அரசர்கள் மேற்கொண்ட கலப்பையோடு தொடர்புடைய சடங்கு. ஞாபகம் வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, கேட்பாங்க. சதபத எதை சதபத பிராமணம்னா என்ன அப்படின்னா, அரசர்கள் மேற்கொண்ட விவசாய சடங்குகள். விவசாய சடங்கு, அது பிளப்பு அண்டர்டேக் பண்ணக்கூடிய சடங்கு. சதபத பிராமணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மக்கள் தொகையும் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்குது, உணவு தேவைப்படுது, விவசாயம் வளர்ந்தே ஆகணும், சரிங்களா? அப்போது நிறையா பேர் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்களே, மேய்ச்சர் பொருளாதாரத்தில் இருந்து வேளாண்மைக்கு மாறிட்டே இருக்காங்க. புரியுதா? ப்ரொடக்ஷன் தேவை. நீங்கள் வந்து விவசாயம் உற்பத்தி இல்லாமல் இருந்தால் சாப்பாடு கிடையாது. எத்தனை நாள் வந்து ஆடு மாடு வச்சு மேய்ச்சிட்டு இருக்கிறது? ஏன்னா மக்கள் தொகை குறைவாக இருந்தாங்க, ஓடிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் தொகை அதிகமாகிட்டாங்க. அப்போ என்னாச்சு? ரைஸ். ஸோ வீட்டுக்கு பதிலாக ரைஸ், கோதுமையை காட்டிலும் அரிசி அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அப்போது அந்த கால்நடை வளர்ப்பு என்ன அப்படின்னா, அதுவும் ஒரு முக்கிய தொழிலாக தான் இருந்திருக்குது. கால்நடை வளர்ப்பு அவங்க வந்து ரியர் கேட்டலிங் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கால்நடையை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆரம்ப காலத்துலேருந்து இருந்தனால புனிதமாக்கிட்டாங்க, சாக்ரட். பிறகு கொஞ்சம் பண்ட மாற்றம், இந்த பார்ட்டர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே நடந்தது. சில பேர் வந்து தட்சணான்னு சொல்லுவாங்க. தட்சணை, நீங்கள் தட்சணை போட்டிங்களா கேட்குறோம் இல்லையா? தட்சணைன்னு அர்த்தம் ஒரு ஒரு பணத்தை கோவிலில் உண்டியலில் போடுறது தட்சணை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே பாருங்கள், கால்நடைகளை தட்சணையாக வழங்கும் பழக்கம் இருந்தது. கோவிலுக்கு இந்த மாடை வந்து விட்டுறேன், அவங்களுக்கு இந்த மாடை விட்டுறேன். ஆனால் எப்படி நீங்கள் வந்து மேய்ச்சல் செஞ்சாலும், கால்நடை வளர்ப்பு எவ்வளோ விவசாயம் செஞ்சாலும் கால்நடை வளர்ப்பு விவசாயத்திற்கு துணையாகவே அமைந்தது தாமா. அதே மாதிரி அதாவது கிராஃப்ட் ஒர்க்லாம் சொல்கிறோம் இல்லையா, கைவினை பொருட்கள், அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துச்சு. எப்போது? லேட்டர் வேதிக் பீரியடில். ஸோ ஒவ்வொரு லைன் முக்கியமானது. கிராஃப்ட் ஒர்க்கு லேட்டர் வேதிக் பீரியடில் இல்லை. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லையா? அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னு தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸே குழப்பமாக இருக்கும். அது மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய தொழில் அவங்களுக்கு, மோர் ஆக்குபேஷனல் குரூப்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் திஸ் பீரியட். நிறைய குழுக்கள் உருவாகிட்டாங்க. இதை பற்றி 1200 BC எடுத்து பார்த்தோம்னா, இரும்பு தொழில், எது அயான் ஏஜ் தானே. ஜென்ரலாக வந்து வேதிக் பீரியடே வந்து அயான் ஏஜ் தான், இரும்பு காலம் தான். ஆனால் இரும்பு தொழில் வந்துருச்சு, ஆயுதங்கள், செம்புகள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லாமல் குலாலா அப்படிங்கிற ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கோ. குலாலா, குலாலா யாரை குறிக்கும்? மட்பாண்டங்களை செய்வோர். ஸோ அது இந்த போட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் குலாலா என்று அழைக்கிறார்கள். உர்ணசூத்ரா, உர்ணசூத்ரா யாருங்க அப்படின்னா, உள் அப்பியர், கம்பளி நெய்பவரை உர்ணசூத்ரா என்று அழைப்பார்கள். எல்லாம் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்கில் வந்துடும். ஸோ எல்லாம் வந்து இங்கே டைரக்ட் நோட்ஸ் இருக்குது, படிச்சுக்கோ. இது இல்லாமல் அதர்வன வேதா இருக்கு இல்லையா, பல இடங்களில் காணப்படுது. நம்ம எது? யானை, யானை பாகர், எலிஃபண்ட் அண்ட் எலிஃபண்ட் கீப்பர் இஸ் ஆஃபன்லி ஃபவுண்ட் இன் தி அதர்வ வேதா. லேட்டர் வேதிக் பீரியடில் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், வணிகமும் பரிவர்த்தனமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி அடைந்திருக்குது. ஏன்னா ப்ரொடக்ஷன் தேவை, மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, தொழில் ஆராய்ச்சி எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க, நிறைய பொருள் கிடைச்சிருக்கு, நிறைய சரக்குகள் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. வணிகம் செய்ததற்கான நிறைய எவிடன்ஸ்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க தொல்லியல் ஆராய்ச்சித்துறை. There is no evidence of coins has been found and therefore barter must have been medium of exchange. ஸோ லேட்டர் வேதிக் பீரியடில்
நாணயங்கள் பரிமாற்றமே இல்லை. கேட்பாங்க, கொஸ்டின் படிச்சுக்கோ. நாணயத்தை புழக்கமே இல்லை அப்படின்னா அவங்க நாணயத்துக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறையை தான் பயன்படுத்தியிருக்க முடியும். அப்போது காயின்ஸ் எப்போங்க வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஇ 600 600 வாக்கில் தான் இந்த காயின் சிஸ்டமே வந்திருக்குது. சரி, வேதிக் பீரியடில் பார்க்குற மாதிரி லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து மத பற்று நம்பிக்கை எப்படி இருந்தது அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா அக்னி யாருங்க? அக்னி, இந்திரா 2 தான் வேத காலத்தில் இருந்ததாக நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ காணும். லாஸ்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ், அந்த செல்வாக்கு இழக்கிறாங்க. பிரஜபதி ஞாபகம் பண்ணிக்கோ. பிரஜபதி அவர் தான் வந்து முக்கிய கடவுளாக லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து வந்துருச்சு. சிவனின் மற்றொரு வடிவம் ருத்ரன் அப்படிங்கிற கடவுளை அவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தோம் சதபத பிரமாணம். சதபத பிரமாணம்னா என்ன படித்தோம்? அதாவது ராஜா வந்து வேளாண்மை ப்ளஃபிங் இல்லையா செய்யக்கூடியதை வந்து ஒரு பெரிய சடங்காக சதபத பிராமணம். சதபத பிராமணம் லிஸ்ட் தி நேம்ஸ் ஆஃப் ருத்ரா அஸ் பசு, அதாவது பசுனபதி. ருத்ராவுடைய வேறு பெயர்கள் பசுனபதி, சர்வா, பகவா, வாய்காஸ் இல்லையா, வாக்கிகாஸ், சர்வா, பவா, வாக்கிகாஸ் அப்படிங்கிற பேர்களை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சான்ஸ்கிரிட் நேம். மக்களை காக்கும் கடவுள் யாரு? லேட்டர் வேதிக் பீரியடில் விஷ்ணு. சரிங்களா? விஷ்ணு அவதாரம் எடுத்திருக்காரா? இல்லை. விஷ்ணு அவதாரங்கள் குறித்த குறிப்புகள் எதுவும் இல்லை. ஒவ்வொன்றும் கொஸ்டின் புரியுதுங்களா? ஈச் வர்ணா அண்ட் இட்ஸ் ஓன் டேட்டிஸ். ஒவ்வொரு வர்ணத்தாரும் தங்களுக்கான கடவுள்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டர் வேதிக் பீரியடில் இவங்களுடைய சடங்குகள் என்ன அப்படின்னு, ரிச்சுவல்ஸ் என்ன அப்படின்னா நிறைய சடங்குகள் முக்கியமாக தான் இருந்துக்குது. இவங்க வந்து வேள்விகளையும் சடங்குகளையும் மக்கள் நம்பியிருக்கிறார்கள். காலப்போக்கில் அதிக செல்வத்தையும் நேரத்தையும் எடுத்திருத்தாங்க. அதிக செல்வத்தை செலவு பண்ணுறது, அதிக நேரத்தை செலவு பண்ணுறது எதுக்கு? இந்த சடங்குகளுக்காகவும் வேள்விகளுக்காகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. சிலது வந்து உபநிடங்களாக மாறிச்சாமா. இது மாறாக ஆன்மாவை உணர வேண்டும் என அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து சடங்குகள் அதிகமாக மாறி இருக்குது. ஸோ லேட்டர் வேதிக் சொசைட்டியுடைய தனி சிறப்பியல் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கங்கை சமவெளி இல்லையா? கங்கை சமவெளியில் நிறையா குரு அரசர்கள், சீஃப் டைம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன ஸ்மால் கிங்டம்ஸ், அதெல்லாம் வந்து கேங்கெட்டிக் பிளைனில் வந்து கேங்கெட்டிக் வேலியில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எப்போ நடந்திருக்குது? 600 ஆஃப்டர் 600 தான். சரி, ஜனபதங்கள், ராஷ்டிரங்கள் அப்படிங்கிற பேரில் நிறைய நிலப்பகுதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டுச்சாமா. அரசர் வந்து அதிகமாக அதிகாரம் பெற்றவராக இருந்தார், சாகுபடி செஞ்சுருக்காங்க. வர்ணா சிஸ்டம் இன்னும் டெவலப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த வேதிக் கல்ச்சரில் நம்ம பார்க்குறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதுவே திரும்பவும் எடுத்து படித்து கண்ணை மூடிட்டு ரீகால் பண்ண தெரியணும். அதே போல் நான் சொன்ன அந்த அந்த நான் சொல்கிறது ஹிஸ்ட்ரி புக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸே நீங்கள் போய் கோத்ரூ பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் பார்க்கலாம்.